பேசிக்காக இந்த ஆர்டிகல் 370க்கு பின்னாடி இருக்கிற ஷார்ட்டான ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு ஸ்பெஷலான ரைட் இருக்குது. அதாவது 1947 இருந்தே 2 நாடுகளும் இந்த பகுதியை எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக இந்த ரீஜியனை எந்த கண்ட்ரிக்குள்ளேயும் கொண்டு வராமல் நடுநிலையில் விட்டுட்டாங்க. அதாவது ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டாக தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்துட்டு இருந்தது. அவங்களுக்கான ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் மாதிரி இல்லாமல் இந்தியாவோட எந்த ஒரு சட்டத்திட்டமோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளிகபிள் ஆகாது. தன்னிச்சையாக செயல்படுறதுக்கும் அவங்களுக்கான சட்டத்திட்டங்களை உருவாக்கிக்கிறதுக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அதிகாரம் இருந்துச்சு. ஆனால் 2019 இந்த 370 அப்படிங்கிற இந்த ஆர்டிக்கலை மோடி கவர்மெண்ட் கேன்சல் பண்ணாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரை இந்தியாவுடைய அரசியல் அமைப்பின் விதிகளுக்கு உட்படுத்தப்பட்டு இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் மாதிரியே காஷ்மீரையும் மாற்றணும் அப்படின்றதுனால இந்த ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணாங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய ஒருமைப்பாட்டை வளப்படுத்துறதுக்காகவும் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துறதுக்காகவும் அண்ட் காஷ்மீரில் பொருளாதார வளர்ச்சியும் வாய்ப்பையும் உருவாக்குறதுக்காக தான் ஆகஸ்ட் 5, 2019 அன்னைக்கு பிரதமர் மோடி இந்த ஆர்டிக்கலை கேன்சல் பண்ணாரு.